வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது இயேசு சிலுவையில சொன்ன 7வது, அதாவது கடைசி வார்த்தைய பத்தி தான். இது சாதாரண ஒரு நிகழ்வு இல்ல, சரித்திரத்தோட போக்கையே மாத்துன ஒரு முக்கியமான தருணம். ஆனா, நாம இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் ரொம்ப தெளிவா மனசுல வச்சுக்கணும். நாம இப்ப பேச போறது ஏதோ ஒரு செவிவழி கதையோ இல்ல ஒரு உருவக கதையோ கிடையாது. ஆமாங்க, இது நிஜமாவே நடந்த ஒரு சம்பவம். மனித வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. இந்த உண்மைய அடிப்படையா வச்சுதான் நாம அந்த வார்த்தைகளோட ஆழத்தையும் அதனால ஏற்பட்ட தாக்கத்தையும் பார்க்க போறோம். சரி வாங்க, நம்ம மனசால அந்த புனித வெள்ளிக்கிழமைக்கு பயணிப்போம். கல்வாரி மலை மேல இயேசுவோட கடைசி நிமிடங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த இடம் முழுக்க ஒரு விதமான சோகமும், அடுத்து என்ன நடக்குமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிறைஞ்சு ரொம்ப கனமா இருக்கு. பாருங்க, அந்த கடைசி வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி மணிக்கணக்கா பயங்கரமான வேதனை, வானமே இருண்டு போய் ஒரு அமானுஷ்யமான அமைதி அந்த இடத்தையே சூழ்ந்திருக்கு. அவர் ஏற்கனவே 6 வார்த்தைகள் பேசியிருக்காரு. மன்னிப்ப பத்தி, ஆறுதல பத்தி, தாகத்தை பத்தி. இப்போ அவரோட கடைசி மூச்சுக்கான நேரம் வந்துடுச்சு. கொஞ்சம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்களேன். அந்த சிலுவைய சுத்தி யாரெல்லாம் இருந்திருப்பாங்க? கடமைக்கு நிக்கிற ரோம போர் வீரர்கள், என்னதான் நடக்குதுன்னு பார்க்க வந்த ஒரு வேடிக்கை கூட்டம், வேதனையில துடிச்சு போய் நிக்கிற அவங்க அம்மா மரியா, அப்புறம் நொறுங்கின இதயத்தோட நிக்கிற அவரோட அன்பு சீடர்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில தான் தன்னோட கடைசி சக்தியெல்லாம் ஒன்னு திரட்டி இயேசு பேச தயாராகிறாரு. இது வெறும் மரண ஓலம் இல்ல, இது வரலாற்றோட திசையே மாத்தப் போற ஒரு பிரகடனம். அந்த ஆழ்ந்த நிசப்தத்தை கிழிச்சுக்கிட்டு ரொம்ப தெளிவான ஒரு உரத்த குரல் கேக்குது. அங்க இருந்த எல்லாரோடைய கவனமும் அந்த சிலுவை மேல திரும்புது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுதான் அந்த 7வது வார்த்தை. சிலுவையிலிருந்து வந்த கடைசி முழக்கம். ஒரு நிமிஷம், இந்த வார்த்தைகளோட கணத்தை நாம உணர்ந்து பார்ப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வார்த்தைகளுக்கு? இது சும்மா ஏதோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் கிடையாது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இறையியல் பிரகடனம். இத ஒரு தோல்வியோட அழுகுரலா பார்க்கலாமா? நிச்சயமா இல்ல. இது பயத்திலேயோ இல்ல விரக்தியிலேயோ வந்த வார்த்தையே கிடையாது. இதுக்கு நேர்மாறா, இது முழுமையான கட்டுப்பாட்டோட, தெளிவோட செய்யப்பட்ட ஒரு விசுவாசத்தோட பிரகடனம். தன்னோட உயிரை யாரும் பறிக்காம அவரே மனப்பூர்வமா தன்னோட பிதா கிட்ட ஒப்படைக்கிற ஒரு செயல். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 31லிருந்து வருது. அது ஒரு அரசனோட நம்பிக்கை ஜெபம். இது என்ன காட்டுதுன்னா, அந்த உச்சக்கட்ட மரண வேதனையில கூட இயேசுவோட மனசு எவ்வளவு தெளிவா வேத வசனங்கள்ல வேரூன்றி இருந்துச்சுன்னு பாருங்க. இயேசு தன்னோட உயிரை விட்ட அந்த நொடி, இயற்கையும் சரி, மனுஷனால கட்டப்பட்ட புனித இடமும் சரி, அசாதாரணமா எதிர்வினையாற்றுன. இது ஒரு சாதாரண மரணம் இல்லைன்னு அவை உரக்க சொல்லுச்சு. 3 முக்கியமான சம்பவங்கள் உடனுக்குடனே நடந்துச்சு. முதல்ல, தேவாலயத்துல கடவுளுக்கும் சாதாரண மக்களுக்கும் நடுவுல இருந்த அந்த பெரிய திரை மேலிருந்து கீழே வரைக்கும் 2ஆ கிழிஞ்சுது. அதாவது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த தடை நீக்கப்பட்டுருச்சு. 2வது, பூமி அதிர்ந்தது, பாறைகள் எல்லாம் பிளந்துச்சு. 3வதா, எத்தனையோ மரணங்களை பார்த்த ஒரு ரோமன் நூற்றுக்கு அதிபதி இந்த மரணத்துல இருந்த வித்தியாசத்தை உணர்ந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டான். நிச்சயமாக இவர் தேவனுடைய குமாரன். யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைய சொன்னது அவரோட சீடர் யாரும் இல்ல, அந்த மரண தண்டனைய நிறைவேற்றின ஒரு அதிகாரி. இயேசு எப்படி இறந்தார்னு கண்ணால பார்த்த ஒருத்தர் அவரோட தெய்வீகத்தை ஏத்துக்கிட்டது அந்த தருணத்தோட மிகப்பெரிய சாட்சியங்கள்ல ஒன்னு. சரி, இதெல்லாம் நடந்து 2000 வருஷம் ஆச்சு. இதுல இருந்தே இன்னைக்கு நாம என்ன கத்துக்க முடியும்? இதனால நமக்கு என்ன தாக்கம் இருக்கு? நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். அந்த 7வது வார்த்தை நம்பிக்கையோட ஒரு உச்சக்கட்ட உதாரணம். நம்ம கட்டுப்பாட்டை மீறி விஷயங்கள் நடக்கும்போதும், தாங்க முடியாத கஷ்டத்திலையும் எல்லாத்தையும் ஒருத்தர் பார்த்துப்பாருன்னு நம்ம ஒப்படைக்கிறது எவ்ளோ பெரிய அமைதியும் தைரியத்தையும் கொடுக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. விசுவாசம்னா பயம் இல்லாம இருக்கிறதில்ல, பயத்துக்கு நடுவுலயும் நம்பிக்கை வைக்கிறது தான். திரும்பவும் அந்த வார்த்தைகளை மனசுல நிறுத்தி பார்ப்போம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது முழுமையான ஒரு சரணடைதல், அசைக்க முடியாத நம்பிக்கையோட கடைசி வெளிப்பாடு. கடைசியா, அந்த சிலுவைங்கிறது ஒரு முடிவா தெரிஞ்சாலும் உண்மையில அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாசல். அது மரணத்தோட வெற்றி இல்ல, உயிர்த்தெழுதலுக்கும் முடிவில்லாத நம்பிக்கைக்கும் வழி செஞ்ச ஒரு முக்கியமான படி. நாம எல்லாரும் கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுவாதான் இருக்க முடியும், இல்லையா?